ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்? பாண்டிச்சேரிக்கு வந்துருக்கோம். ஆக்சுவலாக ஏன் நான் நைட்லேருந்து வ்ளாக் பண்ணிங்கன்னா நைட் அன்பிளான்டு தான். சரி, ஒரு 10 o'clock மேலே தான் நான் பஸ்ஸே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணவே இல்லை. நேராக காந்திபுரம் போனேன். அங்கேருந்து சென்னை பஸ் ஏறி விழுப்புரம் போய் இறங்கலான்னு பார்த்தேன். கண்டக்டர் எழுப்ப மறந்துட்டார். அவரும் தூங்கிட்டார், நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 17 kilometers தள்ளி ஒரு டோலில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி விழுப்புரம்லேருந்து இப்போ பாண்டிச்சேரி ரீச் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் இருக்குது. இப்போ டைம் என்னாச்சுன்னா 8:20 ஆச்சு. ஸோ ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வண்டி ரெண்டல் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ எங்கே போகணும் என்ன பண்ணணுன்னாலும் நமக்கு வண்டி முக்கியம். ஸோ அதனால் அப்படியே போகிற வழியிலே பார்த்தேன், சாய் 2-wheeler ரெண்டல்ஸ்னு ஒரு கடை பார்த்தேன். சரி, சும்மா போய் கேட்டு பார்த்தேன் எவ்வளோ ஒரு நாளைக்கு ரெண்டல், இல்லை இன்னொரு 2-3 கடை அந்த சைடு பார்த்தேன். சரி, அங்கே பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் பரவாயில்ல, பர் டேக்கு 300ன்ற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ 2 daysக்கு 600 கணக்கு. ஸோ நம்ம இப்போவே வண்டி கையோடு வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம ரூம் பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் வசதி. அதேமாதிரி கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் கொஞ்சம் தூரம் ரைட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டு. ஏன்னா இதோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு நாள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இங்கே உங்கள்கிட்ட வண்டி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள் மறக்காமல். சரி, நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சரி போய் ரூம் தேடுவோம். ரூம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகி திரும்ப இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணணும். இல்லைனா இன்றைக்கி நாளே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நாளைக்கு நான் மத்தியானமாக கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இன்றைக்கி நாளில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது கவர் பண்ணிடுறோம். இதுதான் இப்போ நம்ம ரெண்டலுக்கு எடுத்திருக்க வண்டி, ஹோண்டா டியோ. ஆக்சுவலாக அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் ரெண்டல் எடுத்த பிறகு வண்டியை ஃபுல்லாக சுற்றி ஒரு வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயாச்சும் உடஞ்சிருக்குன்னா அது ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்கார்டு உடஞ்சிருக்கு, ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப அப்படி இல்லைன்னா நம்ம இது பண்ணும்போது அதெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதில் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது போக அதே மாதிரி பெட்ரோல் அவங்க தரும்போது 1/2 liters தான் தருவாங்களாம். நம்ம மீதி நம்ம தான் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி கிலோமீட்டர்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோமா இல்லையான்றதும் கால்குலேட் பண்ணி இது பண்ணுவாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு போய் இங்கே ஒரு லாட்ஜ் இருக்குது, சண்முகா லாட்ஜுன்னு. அந்த லாட்ஜு அதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். நான் ஆக்ராவில் போய் ஒரு ரூம் எடுத்துருந்தேன். ஆக்சுவலி இதே மாதிரி தான் ஒரு ரூம் இருந்துச்சு. இன்னும் அந்த வ்ளாக் வந்திருக்காது. அந்த வ்ளாக் வரும்போது பாருங்கள், அதில் ஒரு ரூம் எடுத்திருப்பேன். அதே மாதிரி செட்டப்பு. போதும், நம்ம ஒருத்தங்க தானே, என்ன பெருசாக எதிர்பார்த்துட்டு போகிறோம். எவ்வளோண்ணா இங்கே 500, ஃபஸ்ட்டு 800 நாங்கள் டூரிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி எனக்கு 500க்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் புக் பண்ணிவிட்டேன். அதாவது 24 hours. இப்போது டைம் 8:46 ஆகுது. அப்போது நாளைக்கு 8:46 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நான் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன். ஒரு 10 மணி வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி காலையில். சரி, அவங்க பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க, பார்ப்போம். இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் அடிக்க அப்படியே கிளம்புவோம். டைம் பார்த்திங்கன்னா 10:45 ஆச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தேன். லேட் ஆகிடுச்சு. இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா ஆயிடுச்சு. நான் சரி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் யார் இருக்கான்னு. பஸ் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தேன். பார்த்தா திடீர்னு டாஸ்மார்க் திறந்துருந்துச்சு. அப்போன்னு பயம் வந்துடுச்சு. ஐயோ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சா. நான் வேறு ஃபோனும் எடுத்துகிட்டு போகல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல. சரி பக்கத்தில் எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது டிக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, ஒரு வழியாக அது அந்த கடையிலே போய் கேட்டுட்டோம். எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெல்மெட்டை கொஞ்சம் காமெடியாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸ் தரணும் மாட்டாமல் இருக்கிறது இது போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுலேயும் பெட்ரோல் ஒரு 1/2 டேங்கை விட கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே பெட்ரோல் 95 rupees
நம்ம ஊரை விட 9 rupees பக்கம் கம்மி. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கேருந்து வாங்கிட்டு போக முடியாதே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் காலனி பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து பாண்டியிலே வந்து கொஞ்சம் ஃபேமஸ், எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசில் இந்த 400 ரவுடி தான் படத்தில் ஐயோ பாட்டு சொன்னால் காப்பிரைட்ஸ் வேறு விழுந்தோம். தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாமே வந்து அங்கே எடுத்தது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போய் நம்ம அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஞ்ச் காலனி போவோம். ஓகே, இப்போ அந்த காலனிக்குள்ளே உள்ளே வந்துட்டோம், ஃப்ரெஞ்ச் காலனிக்குள்ளே. நான் இப்போ ஏன் இங்கே நிப்பாட்டினா போகிற வழியில் இந்த பின்னாடி ஒரு கோப்பை இருக்குல்ல, லீப் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இதோட இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, ஆர்எஸ்புரம்ல ஃப்ரெஞ்ச் காலனின்னு நினைக்கிறேன். ஐயோ பேர் மறந்து போச்சு. அட்ஜஸ்ட் இதே ஸ்ட்ரக்சர் அப்படியே இதே மாதிரி ஸ்டூடியோலாம் இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் இருக்கும், இதே ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே என்னடா அங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நினச்சேன். சரி நம்ம அப்படியே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குது. எவ்வளோ ஃப்ரெஞ்ச் காலனிக்குள்ளே வந்துட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட் அட்ராக்டான பில்டிங் வந்து இந்த எல்லோ கலர் பில்டிங் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் நிறைய கப்புள்ஸ் நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. சரி நம்ம அப்படியே எப்படி போவோம், இந்த சைடு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் போவோம். அந்த சைடில் தான் நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. அதேமாதிரி இந்த பில்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இங்கே நீங்கள் ரெண்டலுக்கு இதெல்லாம் எடுக்கும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. லைக் என்னென்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லைன்னா பேன் கார்டு ஒரிஜினல் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ பாண்டிச்சேரி வரீங்கன்னா மறக்காமல் இடம் ஒரு 2 ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரூம் புக் பண்ணுற இடத்துல எப்போதும் மற்ற இடத்துலலாம் ஜெராக்ஸ் தான் கேட்பாங்க. இவங்களுமே ஒரிஜினல் இருந்தால் கொடுங்க. அதுலேயுமே அட்ரஸ் மென்ஷன் ஆகிருக்கிற மாதிரி. இப்போ பேன் கார்டெலாம் எடுத்தோன்னா பின்னாடி அட்ரஸ் இருக்காது. அவங்க வந்து அட்ரஸ் மென்ஷன் ஆகிருக்கிற மாதிரி ஏதாச்சும் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ அதனால் என்னோடய ஓட்டர் ஐடி தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுவும் ஜெராக்ஸ் தான். மீதி வண்டி கொடுத்த இடத்துல வந்துட்டு இது தான் இருக்குது, ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்குது. இந்த இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படி இந்த வாலுக்கும் அந்த ஃப்ளாருக்கும் சூப்பராக இருக்குது. ஒரு 2 பேர் கூட வந்துருந்தா தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இதில் வந்து கஃபேஸ் வந்து நிறையா இருக்குது. ஊருப்பட்ட கஃபேஸ் இருக்குது. எப்படி தெரியுமா கஃபே 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 அப்படி இல்லைன்னா அது வந்து ஸ்டே மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு லைட்டாக இந்த இது சொல்கிறேன். இந்த இது வந்து ஆர்எஸ்புரம் ரேஸ் கோர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் அதுலேயும் இப்படி தான் சுற்றி மரம் இருக்கும். ஏன்னா சைடில் இன்னுமே பில்டிங்ஸ் இருக்காது. பட் வந்து நான் சொல்கிறேன், நான் அந்த அட்மாஸ்பியர் சொல்கிறேன், அந்த மரம் இதெல்லாம் வச்சு. எல்லாமே இங்கே ஒருத்தர் தாடி பெயிண்ட் வச்சு ஒருத்தர் நிற்கிறாரு. லைவ் ஆர்ட் மியூசியம் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது மியூசியம். ஆனால் இப்போ நம்ம மியூசியம்க்கெல்லாம் போனோன்னா நமக்கு டைம் பட்டாது. இந்த பில்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது. விண்டோவே அடடா இந்த இது பாருங்கள் ஆரஞ்சு கலர். அதுமாதிரி இந்த இதில் பாருங்கள், நம்ம அந்த சைடில் பார்த்தோம்ல அதோடது செடி இப்படி வளர்ந்து அப்படியே தொங்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீ ஃபுட் கிரில்லாம் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இந்த இதுவுமே நல்லாயிருக்கு.
ஆரஞ்ச் அண்ட் ஒயிட். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விண்டோஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அந்த விண்டோ வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் காமிக்கணும் அப்படின்றது விண்டோவுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான், ஆனால் விண்டோவுக்கு மட்டும் ஒயிட் கொடுத்துருக்கனால அது வந்து பாக்ஸாக அழகாக தெரியுது. இந்த இது நான் சொன்னேன்ல, விண்டோ மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியுமே இந்த இதுலேயும் செடி வளர்ந்து இப்படியே நிற்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். போலீஸ் கேன்டீனா பரவாயில்ல. டைமிங் பாருங்கள், 8 to 2 PM வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சண்டே தான். லன்ச் வந்து ஈவினிங் 3 o'clock ஆரம்பித்து அப்படியே டின்னரோடு சேர்த்து 7 வரைக்கும். அதுவே இதோட விண்டோவும் பாருங்கள். நிறைய ஆஃபீஸ் இருக்குது. அதேமாதிரி அந்த சைடில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ் இருந்துச்சு. அதேமாதிரி இது ஏதோ கவர்மெண்ட்டோடது, கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். விஓசி பார்க் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் இருக்கிற விஓசி பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி ஸ்கூல் பிக்னிக்கு இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க போல். உள்ளே இவ்வளோ ஸ்கூல் பசங்க இருக்காங்க பாருங்க. அதுமாதிரி இந்த பில்டிங் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் ஏதோ கஃபே நினச்சேன், பட்டா அது ஏதோ ஒரு ரெஸ்டோ பாரா. செமையாக இருக்குது, நல்லா பார்க்குறக்கு. ஓ, கஃபே, ரெஸ்டோ பார், பார்ட்டி ஹால் 3மே இருக்குது இதுக்குள்ளே. ரேஸ் கோர்ஸ் இதெல்லாம் பார்த்தா பெட்டி கடை ஜாஸ்தி இருக்காது, ஆனால் இந்த மாதிரி இடத்துல பெட்டி கடை ஜாஸ்தி இருக்கு. இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சென்னை வண்டி தான் ஜாஸ்தி. நான் காலையில் பார்த்ததில்ல, சென்னை வண்டி தான் ஜாஸ்தி பார்க்குறேன். சென்னைங்க ஒரு TN38 இல்லை ஒரு நம்ம ஒரு வண்டி TN43 வண்டி இடம்னு பார்த்தலான்னு பார்க்குறேன். இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. 74 இது பாண்டிச்சேரி வண்டி. அதுக்கு ஒரு 2 ஃபோட்டோ மட்டுமாச்சு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு வேறு ஏதாச்சும் பைக்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், பக்கத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி இதில் கஃபேஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் தான் நல்லாயிருக்கும். தனியாக போய் கஃபேயில் போய் உட்காந்து என்ன பண்ணுறது. கலர் பாருங்க, கலரே ஒரு மாதிரி செட்டில்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ், வண்டர்ஸ் ஆஃப் ஒயிட் டவுன். ஆமாம், இந்த ஒயிட் டவுனு, ஃப்ரெஞ்ச் காலனி, அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து ராக் பீச். ஸோ நம்ம இங்கே ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கேட்டில் சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எல்லா இதுலேயுமே மேலே வந்துட்டு ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி ரூஃப் டாப் டைனிங் மாதிரி. இந்த லைட் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அதான் அப்படி அந்த ஏரியா கேட்டோமே அப்படி பாஷாக வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் பார்க்கணும் இது பண்ணணும்னு இங்கே ஊசி பாஸ் வச்சுருக்காங்க. அது நமக்கு தேவைப்படாது. சரி நம்ம இந்த இதில் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். வேறு அக்கா அப்படியே இப்படி வாங்க, இப்படி வந்து ஒன்று எடுங்க. இப்படி பாரு. தேங்க்யூக்கா, கோச்சிக்காதீங்க. பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்ட் அக்கா வந்துட்டு நமக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன்னாங்க. அவங்க வந்துட்டு தம்பி காசு கொடுத்து தம்பின்னாங்க. அக்கா நானே காசு இல்லாமல் தான் அக்கா வந்திருக்கேன், தனியாக தான் வந்திருக்கேன். பசங்க கூட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயம் இருக்குது, நானே தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா சரி சரி. அப்புறம் ஊட்டியில் எப்படி இன்னும் ஏது அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் சொன்னேன். சரி அக்கா வந்தீங்க எனக்கு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்கன்னு பார்த்தா எடுத்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நல்லா சமயத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி நம்ம அப்படியே வண்டி எடுத்து கிளம்புவோம். ஏன்னா இப்போவுமே டைம் 11:30 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் காலனி தாண்டி அப்படியே என்ன சைடு வந்தோன்னா ராக் பீச். அதுவே இந்த ரோட்டில் வண்டி விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சைடுமே பிளாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நான் சரி ஏதாவது ஒரு கட்டில் பூந்து வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் ஒரு 2-3 கட்டு மாறி மாறி வந்து பார்த்தேன். ஆனாலுமே வந்துட்டு வர முடியல. இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க. வண்டி எடுத்து தான் போகணும். நடந்து போனால் லேட் ஆகிடும். நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவோம். அந்த சைடு போயிடும். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா கல்யாணமா படம் ஷூட்டிங்கா நிறைய பேர் இருக்காங்களேங்க. ஏன்னா ட்ரம் அதெல்லாமும் இருக்குது, படம்லாம் வச்சுருக்காங்க. இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் போலையே, ஏதோ இங்கே ஃபயர் எரியுது. சரி அது என்னன்னு பார்ப்போம். ஆமாங்க ஏதோ கோயில் பூஜைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஏதோ ஒரு காட் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரில. இப்போ தான் பஜனைலாம் பாடிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே இந்த ராக் பீச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த ராக்கெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கனால தான் ராக் பீச்சுன்னு பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பில்டிங் தெரியுதுல்ல, இது வந்து சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், தலைமை செயலகம் பாண்டிச்சேரியோடது. ஜாலியாக இருக்கும். பீச் பக்கத்தில் அப்படியே திறந்தா பீச் தெரியும். ஃபேன் தேவையில்லை, திறந்து விட்டால் காற்று சரன்னு வரும். சரி இந்த இடம் நல்லாயிருக்கு. யாராச்சும் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இது தனியாக வந்துட்டு இது ஒரு பிரச்சனை. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே நமக்கு யாராச்சும் ஒருத்தங்க வரணும். அப்படின்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து என்ன தெரியுமா, நம்ம தனியாக வந்தால் ஒரு செல்ஃபி எடுத்தோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்படி பார்க்கறது செம்மையாக இருக்குது.
அப்படியே இந்த இதில் தண்ணி வந்து பட்டு பட்டு அப்படியே க்ரீன் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இதில் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படி வச்சு எடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். சரி, எனக்கு அதுக்கிட ஒரு இது கிடைக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருந்து வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுமாரி இது வந்து ஓல்டு லைட் ஹவுஸ் தான். அழகாக இருக்குது, குட்டியாக இருக்குது. இந்த தூத்துக்குடியிலலாம் இதோட ஹைட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. அதேமாதிரி இந்த காந்தி சிலை இதுவும் சூப்பராக கட்டியிருக்காங்க. இது போக இங்கே என்னமோ பாண்டிச்சேரி டூரிசம் எக்ஸிபிஷனா. சரி, உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. மீதியெல்லாம் உள்ள டூரிசம் பற்றி அவங்கவுங்க ஊர் ஸ்பெஷல். இப்போ சிம்கிம்மோடது, குஜராத்தோடது அதுமாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்டன் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் எதில் எனக்கு பார்த்தேன்னு செம்ம ஆசையாகிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் 2 இது பார்த்தேன். இந்தமாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அப்புறம் இந்த ட்ரீம் தேட்டர் பார்த்தோன்னே இன்னும் ஆசையாகிடுச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தேன் பாருங்கள், மைண்ட் ப்ளோயிங், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த இது எவ்வளோண்ணா? 550. இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பேம்பூ, ஃபுல் ஆஃப் பேம்பூ இதுலேயே பே பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த எலிஃபெண்ட் இது வந்து சூப்பராக இருக்குது. எப்படியுமே இந்த டெஸ்ட் டியூப் இதுக்குள்ளேயும் பிளான்ட்ஸ் லக்கி பேம்பூ இது வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நானும் அதில் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், லக்கி பேம்பூவை எடுத்து வேறு செடியில் வச்சுட்டு இதில் மணி பிளான்ட் கொடுத்துறேன். ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா வீட்டுக்கு ப்ளோ வாங்கிட்டு போகிற வேறு அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் இது வரைக்கும் எதுவுமே வாங்கக்கூடாது. இருப்பது ஃபுல்லாக எல்லாமே கோகோனட்டோட இதில் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. கோகோனட் கிராஃப்ட் செம்மையாக இருக்குது. இதாண்ட சர்ட்டை சொல்லுவாங்க, சர்ட்டையிலே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதில் பேகு எல்லாமே மஷ்ரூம் மாதிரி எப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு பிக்கி பேங்க் இருக்குது. ஒரு பிக்கி பேக் ஒன்று இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் பிக்கி பேங்க் இருக்குது. இது வந்து எலிஃபெண்ட் பேங்க். செம்மையாக இருக்குது. அப்படியே எலிஃபெண்ட் மாதிரி. அதுமாரி அந்த இளநீ இதை வச்சே பொம்மை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, இதில் அவ்வளோ கவர் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். அடே, நான் ட்ரீம் சென்டர் எங்கே போனாலும் கண்ணில் வந்து போடுதே. அப்படியே இந்த கேட் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது உட்டன் கிராஃப்ட் ஐட்டம்ஸ். இதுதான் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரேட்டு தான் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இது பாருங்கள், நம்ம வீட்டில் அந்த ஊஞ்சல் கட்டுவோம்ல அது. இப்போ நான் வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும், பார்த்தா டாஸ்க்கு. இது பேகு இதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராது. இதுவும் அதேமாதிரி உடன் கிராஃப்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பூனும் சூப்பர். இது பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக பேம்பு
இந்த கேட் சூப்பராக இருக்கே. அப்படியே உட்டன் இதில் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கு. இது அப்படியே உட்டன் இது ஸ்லைஸ் மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. டைனிங் டேபிளெல்லாம் இது வைக்கிறது சூப்பராக இருக்கும். அப்படியே இதில் பசில் கேம் விளாட்றது, ஏன்னா இது விளாட்ற பொறுமை இருக்கும். கேட் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், அந்த கோகனட் ட்ரீயோட வேர் இருக்குன்னு வேரில் டக் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. அப்படியே வீட்டில் எடுத்து வெட்டி செதுக்கியிருக்காங்க. அப்படியே ஒரு கிளாஸில் செஞ்சுருக்காங்க. சரி, இது ரோடு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து வெளியில் போய் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து டைம் எக்ஸாக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா 2 o'clock ஆச்சு. ஆக்சுவலாக அங்கே அந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ராக் பீச் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த இதெல்லாம் வெளில வந்துட்டு பார்த்தா மியூசியம் இருந்துச்சு. அப்புறம் மியூசியம் போனேன், கேமரா நாட் அலவுடுன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேமராவை கொண்டு வந்து ஸ்கூட்டியில் வச்சு லாக் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு போனேன். அப்புறம் திரும்ப ஆர்ட் கேலரி இருந்துச்சு, அதுவும் போனேன், நல்லா இருந்துச்சு. இந்த மியூசியமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழையங்காலத்து அந்த பிரான்ஸில் செஞ்ச சிலை இருக்கும்ல, இந்த சோழா பீரியடில் இருக்கிறது, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காயின்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சரி இந்த லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 1:30 1:45 வந்துட்டேன். 2 o'clock மேலே தான் ஓப்பன்ட்டாங்க. சரி, அதனால் சரி வெயில் வேறு கொளுத்துதா, அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்படி ஒரு கோயில் இருந்துச்சு நல்லா, கோயிலில் பேசாமல் ஜம்முன்னு உட்காந்துட்டேன். சரி, நம்ம அப்படியே லைட் ஹவுஸ்க்குள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட லைட் ஹவுஸ்க்கு வெளியில் இருந்தால் பார்த்துருக்கேன். நான் தூத்துக்குடியிலலாம் போகும்போது க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஒரு தடவை கூட உள்ளே போய் ஏறி போய் பார்த்ததில்ல. இப்போ பார்ப்போம் எப்படி தான் இருக்குது உள்ளே அப்படின்னு. இது பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி ராக் பீச்சில் பார்த்ததை விட இது பெருசு. ஆக்சுவலாக அது வந்து ஓல்டு லைட் ஹவுஸ்னு இருந்துச்சு, இது வந்து நியூ லைட் ஹவுஸாக. நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். இன்னும் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணலையா எனக்கு தெரில, எல்லாம் வெளில நிற்கிறாங்க. அதுமாதிரி தேன்கூடு எவ்வளோ கிட்டே இருக்குது. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டிக்கெட் வாங்கியாச்சு, 30 rupees சார். மேலே ஏதோ டெக்னிக்கல் ரூம்னு என்னமோ ஒன்று இருக்கான், அது மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னாங்க. சரி சார், ஓகே அப்படின்றது. அது எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணுன்னு நினச்சேன், மறந்துட்டேன். மேலே கீழே பட்டால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ போக போக ஸ்டெப்ஸ் வந்து பிரெட் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஷார்ட்டில் இருந்து இப்படி வந்து இப்படியே பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்குது. இன்னும் எத்தனை ஃப்ளோர் இருக்குது ஆட்டு? எங்கப்பா இன்னும் பல ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்க கால் டயர்டாயிருச்சு.
ஒரு 2 ஃப்ளோர் தான் என் கண்ணில் படுது. டயர்ட் ஆயிடுச்சுங்க. மூச்சு வாங்குது. இன்னும் ஒரு 5 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேனே. அப்படியே கீழே போட்டோன்னு வைங்க, பயங்கரமாக இருக்கும். பாருங்க, ஐயோ தலையை ஒரு கிரிட்டுன்னு சுட்டுது எனக்கு. மேலேருந்து கீழே பார்த்தா இப்போ இன்னும் மேலே இருந்து பார்த்தா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே சின்ன அவுட் வச்சுருக்காங்க, பட் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் மூச்சு ஆகிருப்போம். அடேங்கப்பா, பீச்சு செமையாக தெரியுது. அதுவே போட்டிங் கேட்டாங்க மேங்குரோவுக்குள்ளே. எனக்கு 500 ருபீஸா. அதனால் சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுதா பீச்சு? ஓ, இதாண்ட விஜய் படத்தில் அவங்க இந்த இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நினைக்கிறேன். சரி, எனக்கு டெக்னிக்கல் ரூம் இது. நான் இப்போ மட்டும் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். வா, அல்டிமேட் வியூ. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முக்கிய ஏறி வந்ததுக்கு செம வியூ. அங்கே தெரியுதில்ல, அதுதான் ராக் பீச். நம்ம ஃபஸ்ட் அங்கே நின்னது. அதேமாதிரி இந்த நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி தெரியுதுல்ல, அதில் தான் நிறையா மூவி சீன்ஸ் இருக்கும். விக்ரம் வேதாவில் ஒரு சீன் இருக்கும். அப்புறம் தனுஷ்டோட ஒரு மூவி இது அம்பிகாவதின்னு நினைக்கிறேன், அதுவும் அங்கே இருக்கும். அதேமாதிரி லைஃப் ஆஃப் பைன்னு சொல்லி ஒரு பாலிவுட் இருக்கும், அது சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மூவிலும் ஒரு சீன் இதில் எடுத்திருப்பாங்க. அதில் அவங்க 2 பேர் நின்று பேசுகிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அது எடுக்கலாம். ஃபஸ்ட்டால் போட்டில் அங்கே வரைக்கும் வரும், அது வரைக்கும் டீப் சி. அதுக்கு மேலே இந்த சைடு வந்து மண் அந்த கல்லெல்லாம் இருக்குன்றதுனால அங்கே வரைக்கும் ரோடு போட்டு ஏதாவது வண்டி டிரான்ஸ்போர்ட்ஸ் வரணுன்னா அங்கே வரைக்கும் போய் ஷிப்பில் அப்படியே எடுத்து அப்படியே வருன்ற மாதிரி. அதுவுமே இப்போது 10 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே பார்த்துட்டு கீழே வரும், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம். அதே மாதிரி இது வந்துட்டு பேக் வாட்டரும் வந்துட்டு போய் சீல இதை மிக்ஸ் ஆகுது. அதேமாதிரி இங்கே நம்ம கீழே வரும்போது உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்குது பாருங்கன்னு சொன்னால இதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு ரெசார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. அதேமாதிரி தண்ணி ரீசைக்கிள் பண்ணுறாங்க. தெரியுதா அவங்க போட் போகிறது? அந்த பேக் வாட்டரில் அப்படியே மேங்கூர் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ போட் நிற்கிதுங்க. நமக்கு தெரியுதா நம்ம கீழே நடந்து வந்த வழி? இதுதான் நடந்து வந்தோம். எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்கள். பீச்சோட கலர் சூப்பராக தெரியுது. அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ப்ளூ தெரியுது, அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டார்க் கலர் தெரியுது, அங்கேருந்து இங்கே வந்து ஒரு சேர் கலர் மாதிரி ஒரு கலர் தெரியுது. எப்படி நின்னாலும் வின் ப்ளஸ் பயங்கரமாக அடிக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ போய் செக் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குது. இந்த சைடு வியூ கூட அந்தளவுக்கு சிறப்பல்ல. அந்த சைடு பில்டிங்க்கும் கடலுக்கும் இதுவும் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இதுதான் சார் பயங்கரமாக இருக்கும். பில்டிங்க்கும் கடலுக்கும்
செம்மையாக இருக்குது. ஷாடோ பாருங்கள் எப்படி தெரியுது. டவர் எடுக்க வச்சுருக்காங்க தெரியல. சரி ஓகே, அப்படியே நம்ம கீழே போவோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போய் கிளம்புறேன். ஒரு வழியா லைட் ஹவுஸ் பார்த்து முடிச்சாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது கூட தெரியல, உள்ளே போயிட்டு வந்தால் தான் தெரியுது. அப்படியே எங்கள் அப்பா எவ்வளோ பெருசு இருக்குது. எல்லாமே டயர்ட் ஆயிடுது. இப்போ இது பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து எங்கே போக போகிறோன்னா சர்ச்சுக்கு போக போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு வெளில என்ன சாப்பிட கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு சட்டுப்புட்டு நான் ஆரோவில் கிளம்புனா தான் போக முடியும். ஏன்னா இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ தான் கீழே லைட் ஹவுஸ் டிக்கெட் கீப்பர்கிட்ட கேட்டேன். இன்றைக்கி ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆகும். சர்ச்சுக்கு போயிட்டு ஓகே, அந்த சர்ச்சுக்கு வந்துட்டோம். இது ஒரு கேத்தோலிக் சர்ச்சுன்றது பார்த்தேன். உள்ளே போய் சர்வீஸ் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சண்டேஸ் எல்லாம் 6 to 7. அப்படிங்கப்பா, வெளியில் எப்படி இருக்கோ உள்ள அதுக்கு மேலே இருக்குது. உள்ள செம்ம பயங்கரமாக இருக்குது. வெளியில் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது, ஆனால் உள்ளே ஒன்றுமே தெரியல. வாவ், மைண்ட் ப்ளோயிங். இதே மாதிரி கோட்டகிரியில் ஒரு சர்ச் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் கட்டினது. சரி, வந்துட்டு நம்மளும் ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு முடிக்கலாம். சர்ன்னு வெளில வந்துட்டோம். இப்போ டைம் 3 o'clock ஆக போகுது. ஸோ வெளியில் போய் எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக ஆரோவில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல சர்ச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஆரோவில் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. அதாவது நம்ம இருந்த இடத்துல இருந்து 16 கிலோமீட்டர்ஸ் அவே. இது ஒரு இடமா மேப் பார்த்து வரக்குள்ள நான் ஒரு வழி ஆகிட்டேன். பார்க்கிங் தான் இருக்குது. ஐயோ, எப்படி போகணுன்னு தெரியல. சரி, இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னதான் இருக்குது. சரி, அது என்னன்னு கிட்ட போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஆரோவிலோட மாடல். எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ரேடியஸ் தெரியுதா? இது அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் இருக்குது. அதோட சும்மா எப்படி இருக்குன்ற ஒரு மினியேச்சர் தான் இது. அதுக்குள்ளே எப்படி இருக்குன்றது தான் ப்ரீஃபாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே ஏறி மேலே இங்கே யோகா பண்ணுற மாதிரி, மெடிடேஷன் பண்ணுற மாதிரி. இந்த இதில் இருக்குது பாருங்க கிளியராக. அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே சுற்றி மேலே அங்கே வரும். அப்படி என்னென்னா நம்ம மைண்டை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இதில் படித்தேன். இந்த டெல்லியில் ஒன்று இருக்கும், லோட்டஸ் டெம்பிள்னு அந்த மாதிரி. இது 2 வழி இருக்கு பாருங்கள். இதில் ஏறி தான் அப்படியே உள்ளே போகணும்.
இல்லையே கஃபேஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமர்த் மண்டீர். இதுக்கு பாஸ் வாங்கணும். சரி நம்ம போய் பாஸ் வாங்கிட்டு போவோம். இடையே அவங்க பாஸ் ஒன்று தராங்க, ஃப்ரீ தான், காஸ்ட்லாம் இல்லை. அப்புறம் இந்த இதில் வந்து என்னென்னா இந்த இது ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, இது அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேடியஸ் இந்த இது. அதில் எத்தனையோ கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. அதாவது நோ காஸ்ட், நோ ரிலீஜியன், நோ பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இங்கே வந்து இருக்காங்க. இங்கே வந்து யார் வேணால் வந்து தங்கியிருக்கலாம் எல்லாமேன்ற மாதிரி. அதேமாதிரி இப்போ நம்ம இங்கேருந்து வந்து வேறு இடம் ஒரு ஸ்டால் போடுறோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அவங்களே எல்லாம் அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக இங்கே வந்து டென்ட் ஹவுஸும் இருக்குது. அதுமாதிரி வில்லாஸ் அது மாதிரி இருக்குது. வில்லாஸ்லலாம் வந்துட்டு எப்படின்னா, நான் சும்மா ஒரு இதில் செக் பண்ணப்போ பர் நைட்டுக்கு வந்து 2000ன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நியர்லி 10 to 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் இவங்களோட தான். அதாவது எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, நம்ம ஊர் ஈஷா மாதிரின்னு வச்சுப்பாங்களேன். அதுவும் அப்படி தான், ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ், ஒரு எத்தனையோ ஏக்கர் அது. அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி அங்கே வந்து டிவோட்டிஸ் இருப்பாங்க, ஃபாரின்லேருந்து ரஷ்யன்லேருந்தெல்லாம் டிவோட்டிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே, ஆனால் அவங்க வந்து டிவோட்டிஸ் கிடையாது. அதாவது அந்த எந்த காசு எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி இது பண்ணிவிட்டு வரணும். அப்புறம் நான் வரும்போது பார்க்குறேன், ஸ்கூட்டியில் வரும்போது ஒரு ஃபாரினர் ஒருத்தர் பிக்ஷா பொருள் தூக்கிட்டு போகிறாங்க. ஏதோ நம்ம ஊரில் இந்த நம்ம அம்மாக்கெல்லாம் மார்க்கெட் போனால் பிக்ஷா பொருள் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாரின் லேடி பிக்ஷா பொருள் தூக்கிட்டு போகிறாங்க. பார்க்குறேன் இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபாரினர் வந்து டிவிஎஸ் எக்ஸல் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் இந்த நம்ம ரொம்ப வில்லேஜ் சைட்லலாம் போனோம், இந்த நம்ம ஊர் சைடு பாட்டிங்கெல்லாம் வந்து டிவி சுற்றி தான் ஓட்டிட்டு இந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் வெல்கம். ஸோ பக்கம் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு நாள் போகணும் நம்மெல்லாம். அப்போ என்னது அப்படின்றப்போ இந்த மாதிரி சொன்னாங்க. அதுமாதிரி நடுவில் ஒரு 2-3 இடத்துல எனக்கு ஈஷா யோகா போகிற ஃபீல், அதே ஃபீல் அப்படியே வந்துருச்சு. அந்த மருதமலையில் அதுங்க வெள்ளிங்கிரி போகிறதுக்கும் நம்ம இந்த இதுக்கும் வர்றதுக்கும் ஒரு பெண்டு ஒன்று வரும். அந்த ஒரு பெண்டில் பெண்டு மாதிரி ஒன்று பெண்டு. அந்த பெண்டில் வந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா ஈஷா யோகா போவோம், லெஃப்ட் எடுத்தோம்னா வெள்ளிங்கிரி போவோம். அதே மாதிரி ஆனால் மற்றதெல்லாம் ரேட் கம்மிங்க. இங்கே ஸ்நாக்ஸு, ரூமு, ரெண்டல் எல்லாம் ஓகே. ஃபுட்டு வந்துட்டு செம்ம காஸ்ட்லி. நான் சில்லி சிக்கனும் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சில்லி சிக்கன் மட்டுமே 200 ருபீஸா. மனசே விட்டுட்டேன். சில்லி சிக்கன் 200 ருபீஸா? இது நான் வெளியில் போய் வீட்டில் இருந்தால் நான் சொல்கிறேன், வீட்டில் இருந்தால் அந்த 200 ருபீஸ்க்கு போய் சிக்கன் வாங்கி சமைச்சிடணும்னா அவ்வளோ சாப்பிட்ருக்கலாம். அவங்க 4 or 5 பீஸ் தான் கொடுத்தாங்க. இப்போ கிரேவி அந்த இதுவுமே வந்து அவ்வளோ அந்தளவுக்கு வாவுன்னு சொல்ல முடியல. ஏதோ தொட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ அந்த சில்லி சிக்கன் இருந்தாலும் தொட்டு வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதேமாதிரி இந்த
அந்த இதுக்கு மண்டப் மந்திருக்குள்ளே போகிறதுக்கு 2 days பிஃபோரே நம்ம வந்துட்டு இங்கே நேரில் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணுன்ற மாதிரி. அதுக்கு ஆன்லைன்னால கிடையாது. இப்போ தாஜ்மஹால் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம நேரில் வந்து 2 days பிஃபோரே வந்து வாங்கினா தான் நமக்கு அது கிடைக்குன்ற மாதிரி. மரத்துலலாம் லைட் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி இந்த சைனீஸ் ஸ்டைல் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. வர வழி ஃபுல்லாக இது எப்படி பண்ணாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சரி, எங்கே போனாலும் இந்த ட்ரீம் செட்டர் நம்ம கண்ணில் பார்த்துட்டே இருக்குங்க. இது இங்கே ஒரு ட்ரீம் செட்டர் வச்சுருக்காங்க பாருங்க, வயலட் கலரில் செமையாக இருக்குது. இன்னொன்று அங்கே ஒன்று பார்த்தேன், செம பெருசு. அதுதான் ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சின்னதெல்லாம் கூட நம்ம ஊரில் கிடச்சிரும், பெருசு கிடைக்கிறது தான் கஷ்டம். அதுமாதிரி சைக்கிள்ஸும் நிறையா இருக்குங்க. அதுமாதிரி நான் பார்த்தா 2-3 பேர் ஃபாரினர்ஸ் வந்து சைக்கிள் போனாங்க. 5 minutes 3 minutes 15 minutes என்ன சொல்கிறாங்க புரியலையே. இது முடிச்சு நான் திரும்ப பார்க்கிங் போகிறதுக்குள்ளே தான் ஒரு வழி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதேமாதிரி இன்னொன்று பார்த்தேன். இங்கே வந்து 0 கேஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, அதாவது இந்த இதில் திருட்டு கேஸ் எதுவுமே இல்லை. அதேமாதிரி 0 கேஸ் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ன்ற மாதிரி, அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதேமாதிரி அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. இந்த வழியாக தான் இப்போ நான் வந்தேன்னு நினைக்கிறேன். வண்டி எங்கேயோ ஒன்று பட்டிட்டு எங்கேயோ வந்துட்டேன்னா 15 minutes ஆஃப் வாக். ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து நம்ம பாதி தெரியுது, சைடு மட்டும் தெரியுது. முன்னாடி போய் பார்ப்போம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே இப்போ தான் ஒரு கிளியர் ஷாட் தெரியுற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்க இவ்வளோ தான் தெரியுது. ஆனால் நேச்சுரல் ரைல்ஸை பார்க்க செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே வேறு இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தெரியுது பாருங்கள் நல்லா.
சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒன்று பாருங்கள். ஏன்னா டிக்கெட்ஸ் என்ட்ரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நடந்து வர இடம் நீ க்ராஸ் பண்ணி வரதெல்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அவ்வளோ தூரம் நடந்து வந்து பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஒர்த்த வாக்கிங்ன்ற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தாச்சு. நம்ம அப்படியே போய் கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வந்து 5:09 ஆச்சு. என்ன இப்போ டாஸ்க் ஆகிடுச்சுன்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, 15% தான் இருக்குது. நான் அட்லீஸ்ட் எனக்கு மேப் போட்டு நான் வீட்டுக்கு போய் சேர்கிற அளவுக்கு வச்சு எனக்கு சார்ஜ் வேணும். கோப்ரோவில் இன்றைக்கின்னு பார்த்தா அதிசயமாக இருக்குது, 60-70% பக்கம் வரைக்கும் இருக்குது. அப்படியே அந்த வாட்ச்மேன் நடந்தது செம்மையாக இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே ஒருத்தர் நடந்து வர ப்ளூ கலர் சட்டை போட்டு அப்படியே இங்கே இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டமே ஒன்று போட்டு நடந்து வர்றாரு ஜாலியாக. சரி, ஓகே. Day 1 in பாண்டிச்சேரி அண்ட் இன்னைக்கு போட அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 வீடியோ வரும் பாண்டிச்சேரி ரிலேட்டடாக, அது மறக்காமல் போய் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி Day 2 பாண்டிச்சேரியில். ஸோ இப்போ காலைல ஒரு 6 o'clock நம்ம சம்திங் ஆச்சு. சரி, நம்ம போய் சன்ரைஸ் பார்த்து வரலாம். அதுனா இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா, இதுலேயே நிறைய 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது. நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னா இந்த லைட் ஹவுஸ் இதுக்கிட்டே வந்திருக்கேன். ஏன்னா நைட் இங்கே தான் வந்தேன். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தா அங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரிவா, சன்ரைஸும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இந்த சைட்டாக சன்ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பரவாயில்ல, ஏதோ நம்ம நிற்கிற இடத்து சரௌண்டிங்கில் யாருமே இல்லை. அந்த பாருங்கள், அந்த பிஸ்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து யாருமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான ஸ்பாட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். அழகாக வருது. இப்போ தான் அப்படியே செம்ம ஆரஞ்சில் அது அப்படியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்களும் அப்படியே பாண்டி வந்தீங்கன்னா மறக்காமல் எங்கே இருக்கோன்னா லைட் ஹவுஸ் தாண்டி வந்தீங்கன்னா சைடில் ஒரு சின்னதாக ஒரு நடந்து போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும். அதில் வந்து லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே இப்படி வந்து இந்த ராக் பீச்சோட கன்டினியூஷனில் உட்காந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ, எக்ஸ்ட்ரா ரெடியாக இருக்குது. இப்போ தெரியுது பாருங்கள் எப்படின்னு செம்மையாக. அப்படியே அந்த எனக்கு வந்து அப்படியே அந்த தண்ணியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே இது ஆரஞ்சு கலரில் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. போட்டிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது செம்மையாக இருக்கும்ல, நடு கடலுக்குள்ளே நம்ம ஒரு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி அங்கேருந்து சன்ரைஸ் பார்த்தா ஒரு நாள் போய் பார்க்கணும். இந்த மீன் பிடிக்கிற போட்டில் எப்படி தான் இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஆனால் தரமான ஸ்பாட்டுங்க. பாண்டி வந்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அங்கே எங்கேன்னு போகாதீங்க, டேரெக்டாக இங்கே வந்துருக்கு. ஓகே, ஒரு வழியாக சன்ரைஸை வந்து பீஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இங்கேருந்து கீழே இருந்தது இப்போ வந்து மேலே வந்துடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நாளையே அப்படியே பார்த்துட்டே இருந்தால் அது என்னென்னமோ மைண்டில் ஓடிச்சு. திடீர்னு ஏதோ பாட்டெல்லாம் ஓடுது, அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு ரசிச்சுட்டு மக்களே இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற சண்டே மார்க்கெட் வந்திருக்கோம். அதாவது இது எங்கே இருக்குதுன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்தோன்னா எம்ஜி ரோடுன்னு சொல்லி ஒரு ரோடு, அதாவது ரெண்டுமே எம்ஜி ரோடு தான். இது வந்து பெரிய கடை வீதி, அது சின்ன கடை வீதின்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய கடை வீதியில் தான் வந்துட்டு இந்த சண்டே மார்க்கெட் நடக்குது.
ஸோ என்னென்ன மைட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அப்படியே நமக்கு ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் நம்மளும் இதிலேருந்து ஏதாச்சும் ஒன்று அப்படியே வாங்கிட்டு போகலாம். டிஷர்ட் ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இப்படி கலர் கலராக சிங்கிச்சான்னு வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. நமக்கு ஃபார்மல்ஸ் தான் செட் ஆகும். அதுமாதிரி இன்னும் பாதி கடை ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் எல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டைம் வந்துட்டு இப்போ தான் 9:30 ஆக போகுது. 10 o'clock மேலே தான் மார்க்கெட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. வா இங்கே பாருங்கள் காயின்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு புஷ்குன்னு ஒரு மூணு காயின் எடுத்தேன். 150 தான். ஒரு வேசை 150 எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது. அது பதிலாக இல்லை ஒரே ஒரு காயின் மட்டும் வாங்கணும். சரி வந்த பாண்டிக்கு வந்தால் அபகர்த்தமாக இருக்கும். இங்கே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குது? அங்கே ஏதோ கொஞ்சம் யூஸ்டு பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் இங்கே என்ன வச்சுருக்காங்க. இங்கே பழைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சுவிட்ச் போர்டு, ஃபோனு, கேமரா பாருங்க, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, வாட்சஸ் நிறையா இருக்குது. ஹார்ட் டிஸ்க் பழைய ஹார்ட் டிஸ்க்கு நமக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகிற மாதிரி. இதில் கேமராவில் பயமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒர்க் ஆகிருமோ அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் எல்லாம் சோல்டு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோனி வீடியோ கேமரா இருக்குது. ஆனால் எதுவும் வேலை செய்கிற கண்டிஷனில் இல்லை. கேபிள்ஸ் நிறைய இருக்குது. லேப்டாப் போடுது. ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கு. வேறு வாட்சஸ் இருக்குது. அது பழைய வாட்சஸ். ஒரு 100-200 வாங்கிடுறாங்க. இருக்குது. இது பாருங்க ஃபோன். சாம்சங் இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர் அந்த இது இருக்குது.
சரி ஓகே, இங்கே அவ்வளோதான் இருக்குது. ஜியோ ஃபோன்லாம் இருக்குது. நம்ம அப்படியே வேறு என்ன எடுத்துருக்கோம். ஐயோ கண்ணாடி எடுத்து தரலையே. ஷூ வச்சுருக்காங்க, ஸ்லீவ்லெஸ் வச்சுருக்காங்க. சார் ஸ்லீவ்லெஸில் இருக்க ஒரு பேட்மேன் இருக்குது, அது மட்டும் கண்ணில் தெரிஞ்சிச்சு. அதுமாதிரி இது லஞ்ச் பேக்கு, லஞ்ச் ஹேண்ட் பேக்கு, புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. லேட்டாகி வந்திருந்தால் நிறைய கடை ஓப்பனில் இருக்கும். ஆனால் நம்ம லேட்டாகி வர முடியாது. ஏன்னா நமக்கு ரூம் செக் அவுட் பண்ணணும், வண்டி வேறு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எங்கப்பா இங்கே இருக்கு பாருங்க, என்னென்னமோ பொருள் வச்சுருக்காங்களே. இது என்னமோ ரிமோட்டு, டிவி, டிவிடி பிளேயரு, மிக்சி ஜாரு, ட்ரைபாடு, அப்படியே ஜிம்பிம் டப்பா இருக்குது. ஆனால் தூக்கி போக முடியாது. இந்த டப்பா நல்லாயிருக்கும். இங்கே வாங்க, ஸ்பெஷல் ஐட்டம் சிசிடிவி கேமரா, சிடி வச்சுருக்காங்க, கார் செட்டு பிளேயரு, சாக்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா, நான் ஃபோன்பே ஜிபே பார்க்கவே இல்லை, கேஷ் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கேர்ள்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அப்படியே இந்த டிஷர்ட்லாம் சூப்பராக இருக்குது. சரி போயிட்டு வருவோம், என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு. போக இங்கே கொஞ்சம் செராமிக் ஐட்டம்ஸ். இந்த சைடில் இந்த சைடில் இந்த கல், இந்த இரும்பு பொருட்கள் அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டா இது வாங்கிட்டு வாடான்னு வாங்க. வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை, நம்ம தூக்கிட்டு போகிறது தான் கஷ்டம். இது பாருங்கள், சுவிட்ச் போர்டு, ஸ்பீக்கரு, ஹோம் தியேட்டரு, ஃபேன் ரெகுலேட்டர் வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்குது? ஜோக்கிங்ஸ் வச்சுருக்காங்க, பாக்ஸஸ். அதுக்கு மேலே இருக்கா எனக்கு தெரியலையே. ரோடு வேறு வேலை செய்கிறாங்க, ப்ளாக் பண்ணிட்டாங்கன்னா பாருங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த சைட் போனால் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் டிஷர்ட்ஸ் பார்த்தோம், அது எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்போம். நல்லா இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். அதுவே எவ்வளோ டீ கடை, இந்த கஃபேஸ் மட்டும்தான் இப்போ நிறையா இருக்குது. இங்கே ஒரு கஃபே இருக்கா, அங்கே ஒரு கஃபே இருக்குது. அதுமாதிரி மாட்டி 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 கஃபேவாகவே வந்துட்டு.
எவ்வளோண்ணா வருது ஷர்ட்ஸ் எல்லாம்? ஒரு ஷர்ட் வந்து 300 சார். 300 வருது. பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 பண்ணுவோம். பியூர் காட்டன் தான். ஓ சரி. நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக காட்டன் தான். ஓ சரி சரி. ஒரு ஷர்ட் 350, 2 ஷர்ட் எடுத்தால் 500க்கு பண்ணி தரேன். இதுதான் பியூர் காட்டன் நல்லாயிருக்கு. ஆனால் என்ன நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறத டாஸ்க் நமக்கு. பீஸ் எல்லாம் 600 500 விற்கிறாங்க கடையில். உங்கள்கிட்ட வந்து டபுள் பேக் வாங்கினீங்கன்னா 250 பண்ணி தருவோம். குவாலிட்டியாக இருக்கும். ஓ சரி சரி. இல்லை நான் இங்கே இல்லை, ஊட்டி. பேக் ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சா. ஓகே ஓகே. சும்மா நம்ம யூடியூப்காக. தேங்க்ஸ்ண்ணா. ஆல்ரெடி அந்த பேட்மேன் ஸ்லீவ்லெஸ் வச்சுருந்தேன், ஆனால் அது எங்கே வச்சேன்னு தான் தெரியல. அது எதுவும் கிடைக்கலன்னா பேசாமல் அதே வாங்கிட்டு போயிட வேண்டியது. விஜயோடு தான் நிறையா இருக்குது. ஆனால் ஷர்ட்டெல்லாம் ப்ரைஸ் என்னண்ணா? 200. 200 பரவாயில்லையே. நல்லா இருக்குது. இது செம்மையாக இருக்குது பாருங்க. அதுமாதிரி இந்த பேட்டர்னுமே நல்லாயிருக்கு. இது சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு இதில் சேன் விக்ரம் போட்டிருப்பான். அதேமாதிரி சரி. இந்த ஷர்ட் வந்து வாங்கியிருப்போம். அதாவது எப்படின்னா ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸஸ். அதாவது 200, அது ஒரு 150ன்ற மாதிரி. சரி ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாண்டிச்சேரி வந்தீங்க, சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா மறக்காமல் சண்டே இந்த பஜாருக்கு வந்துட்டு போங்க. நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல்